ஏங்க இந்தியாவுல இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாங்க உங்க ஜி 5 நாட்களுக்கு 5 நாடுகளை சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளை சுற்றி பார்க்க போகலங்க, உலக நாடுகளே உற்று பார்க்க இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத செதுக்கிறதுக்காக போயிருக்காரு. நாம எல்லாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்த இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தொலைநோக்கு பார்வையோட திட்டமிட்டு இந்த 5 நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். முதலாவதா அவர் போயிருக்கிறது UAE, ஐக்கிய அரபு அமீரகம். அங்க எதுக்காக போயிருக்காருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்தியா பெருமளவு எரிசக்திக்கும் எரிவாயுக்கும் வெளிநாடுகளை தான் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு முக்கிய ரோல் வகிக்கிறது UAE. அந்த UAE-ல நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான டீல் போட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, எந்த ₹1 கூட செலவு இல்லாம நமக்காக 3 கோடி பேரலை ரிசர்வ் பண்ணி வைக்கிறதா UAE ஒத்துருக்காங்க. அடுத்ததா நெதர்லாண்டுக்கு போயிருக்கிறாரு. செமிகண்டக்டர் சிப் இதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்க போது. ஏற்கனவே 80sல அந்த பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு அமெரிக்காவும் சைனாவும் என்ன சொல்லுதோ அதை தான் உலக நாடுகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இனி வரும் 30 ஆண்டுகளுக்கு இந்தியா அதுல ஒரு மிகப்பெரிய ரோலை வகிக்க போகுது. நெதர்லாந்துல இருந்து நம்ம இந்தியா கூட இருக்கிற டாடா நிறுவனத்தோட டைப் பண்ணி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செமிகண்டக்டர்ல இந்தியா செய்ய போகுது. அடுத்ததான் நார்வே எதற்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிம வளங்களுக்காகவும் சாவரின் வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் நல் மதிப்பும் அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அது குறித்து முக்கியமான டீலிங் எல்லாமே போடப்பட்டிருக்கு. அடுத்ததா ஸ்வீடன், தொழில்நுட்பத்துல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை இந்தியா அடுத்து எடுக்க போகுது. அதுக்காக தான் பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஸ்வீடன் விசிட். அடுத்ததா இத்தாலி. நம்ம இன்னைக்கு தெரியும், உலக நாடுகள் முழுக்க போர் பதட்டம் இருக்கும் பொழுது நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை பாதுகாப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்துக்காக இத்தாலிக்கு போயிருக்கிறாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்வீடன்ல பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மிக மிக உயரிய விருதான போலார் ஸ்டார் அப்படிங்கிற விருதை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியா, பாரத பிரதமரோட நெதர்லாந்து விசிட்ல நம்ம ராஜராஜ சோழன் அவர்களோட ஆனைமங்கலம் செப்பேடை ஒப்படைச்சிருக்கிறாங்க லெய்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க. இப்படி நம்ம பாரத பிரதமரோட 5 நாள் பயணம் நம்மளோட பாரத தேசத்தோட 50 ஆண்டுகளை நோக்கின வல்லரசான இந்தியாவை நோக்கிய எதிர்கால தொலைநோக்கு திட்டத்துக்கான பயணம்.